Hi, hello fam, welcome back to Lakshu YT YouTube channel and மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு ஆல் அப் பண்ணுங்கள் கைஸ். எப்பயுமே ரைட் போகும்போது ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ் அண்ட் ஷூஸ் மஸ்ட். ஒரு ஜீன் போட்டுக்கோங்க ஆர் ரைடிங் பேண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஸ்டே சேஃப் வைல் யூ ரைட் கைஸ். அண்ட் இந்த கோவிட்லேயும் ஸ்டே சேஃப், யூஸ் ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் ஸோ இப்போ நமக்கு முன்னாடி யார் போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து RC390 ஒரு ப்ரோ போயிட்டுருக்காது. அது எனக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். பட் போய் பார்ப்போம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டான்ட்டு. நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்த்துட்டு தான் வரேன். அவள் நான் நோட்டீஸ் பண்ணாதான் தெரியல, நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஆனால் நம்பர் பிளேட் பார்க்க மறந்துட்டேன். போய் பார்ப்போம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காது, அவள் தான் என்னென்னு பார்ப்போம். BS4 RC390 வச்சுருப்பாரு. அண்டு நம்ம சேனலில் போய் பார்த்திங்கன்னா பைக் ரிவ்யூஸில் ஸ்கூட்டர் ரிவ்யூ, ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த வண்டியோட ஓனர் தான் நான் நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்ப்போம். அண்ட் TN30 அவதே தான் மக்களே. அந்த ஏஜ் எலும்பு பார்த்தா எனக்கு டவுட் இருந்துச்சு, அவதே தான். ஸோ பார்த்துடாது மக்களே, அவள் எங்கே ரைடு போகிறதா என்னன்னு தெரில. அப்படியே சும்மா போய் பார்ப்போம், அப்படியே கேட்டு பார்ப்போமா, அவள் பைக்கை ஸ்வாப் பண்ணலாம் கேட்டு பார்க்கலாம் மக்களே. கேட்கலாமா நம்ம தருவாதா இல்லையான்னு தெரியல. அண்ட் அன்றைக்கே கேட்டிருந்தோம் ஒரு நாள் உங்கள் வண்டி ஓட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு. தரன்னு தான் சொன்னாது, ரைட் போகும்போது சொல்லுங்க போகாதுன்றது. இப்போ கேட்கலாம், இதை கேட்டு பார்க்கலாம் மக்களே. ஸ்வாப் பண்ணிக்கலாமா? ஓகே சொல்லிட்டு அது பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். ஸோ அதுவாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கேட்டோம். வாங்க இன்னைக்கு 390 ஓட்டி பார்ப்போம் மக்களே. ஆல்ரெடி கேட்டிருந்தோம் ஒரு நாள், அதுதான் ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு வாங்க, ஹைவேஸில் மாற்றி ஓட்டி பார்ப்போம்னு. ஹாய் ப்ரோ. ஹாய். எங்கே காலேஜா? ஹெலிபேட் இருக்குல்ல, எங்கே ஹெலிபேட் மகுடிச்சாவடி. ஓகே அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அப்படியே ஸ்லோ பண்ணுங்க, நம்ம ஓட்டி பார்ப்போம். காலேஜ் ஓட்டி கூட போய் ஓகே காலேஜ் ஓட்டி கூட ஓட்டி. இல்லை என் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கு, இங்கே எல்லாம் கிடையாது. ஓகே நான் அப்படியே முன்னாடி போகிறேன், நீங்கள் எங்கே ஹோல்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களோ அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிக்கேன். ஓகே ப்ரோ, நான் பார்த்தேன் அங்கேயே. சரி யார் தான் கவனிக்காமல் போயிட்டு வேறு யாராவது நினச்சேன். சரி ப்ரோ வாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா தி பீஸ்ட் 390, தி பீஸ்ட் ஆஃப் 390cc 373cc மக்களே. ஒரு பவர்ஃபுல். அண்ட் ஸோ கேட்டோன்னா வண்டி தண்டாது. அண்ட் RC390 இப்போ நம்ம கையில் ஒரு பயங்கரமான பவர், ஒரு 37 டார்க் அண்டு ஒரு 43 ஹார்ஸ் பவர், BS4 மாடல் வெஹிக்கிள். அந்த சிங்கிள் சிலிண்டர் அந்த ஒரு புல் பயங்கரமாக தெரியுது, அப்படியே இழுக்கும் மக்களே. அந்த KTM இன்ஜினே அதுக்கு தான் ஸ்பெஷல், அப்படி இழுக்கும். அதுவும் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டைம்னால ஓவர் ரஷ்ஷெல்லாம் பண்ணல. ஏன்னா நம்ம விட்பிலன் 250 இந்த பிரிட்ஜில் நம்ம எப்படி ஓட்டுவோம், எவ்வளோ ட்ராட்டில் பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பழைய பிரிட்ஜில் ஓட்டிலாம் பார்த்துருப்பீங்க. பட் இது அதை விட பவர்ஃபுல். ஏன் என்ன ட்ராட்டில் பண்ணலைன்னா we have to learn the vehicle. ஏன்னா நம்ம அப்பப்போ தான் ஒரு 390 ஓட்டுறேன். ஸோ வந்து நம்ம இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதோட பவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். நான் இப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இவரோட ரைடு போகும்போது கண்டிப்பாக நான் ஃபுல் ட்ராட்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பவர் ஒன்றுங்க, அதுதான் மேட்ரு. அந்த பீஸ்டோட பவரு அதை வந்து எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு கீதுமே 30 கீது 104 வரைக்கும் போகுது மக்களே. அந்த என் வண்டியில் 60 கீதில் டாப் ஸ்பீட் போகுது, இதில் வந்து நம்ம 50 கீதிலே போயிடலாம் மக்களே. அதுதான் அந்த ஸ்பெஷல். அண்ட் இது சூப்பர் ஸ்போர்ட் தான். அண்ட் இது வந்து KTM, ஸோ இன்னும் டவுனாக இருக்கும். R15 மாதிரி எல்லாமே இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அந்த பொசிஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேட் வெஹிக்கிள், ஒரு அக்ரெசிவான பொசிஷன் சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது மக்களே, இந்த கொஞ்சம் பக்கமாக ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ட்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒரு அக்ரெசிவ் ட்ரைவிங்க்கு வந்து நம்மளை இழுத்துட்டு போகும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா. அதில் ஸ்பெஷல் மேடு. அப்படியே க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பார்க்கும்போது ஆவரேஜ் சும்மா காட்டுது, அது இதுன்னு காட்டிக்கிட்டே இருக்குது 40 50ன்ட்டு. ஏன்னா அது ஆவரேஜ் வந்து நம்ம ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகிட்டே போகும் மக்களே. நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 to 25 தான் கிளைம் பண்ணுறாங்கலாம். RC390 ஆகட்டும், டியூக் 390 ஆகட்டும், 20 to 25 தான். நீங்கள் க்ரூசிங் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா 25 26 எல்லாம் வரும். க்ரூசிங் மீன்ஸ் ஒரு 80 90 100 to 110 க்ரூஸ் பண்ணிங்கன்னா 25 தாராளமாக ஆகும். 100 to 110 120 க்ரூஸ் பண்ணிங்கன்னா. பட் 390 வச்சுக்கிட்டு அவ்வளோ க்ரூஸ் பண்ண முடியுமா? என் வண்டியிலே நான் 100 to 120 க்ரூஸ் பண்ணுறேன். 390 வச்சுருக்கோம், கண்டிப்பாக 120+ தான் போவாங்க மக்களே. ஸோ இந்த சைட் மிரர்ஸ் வியூ நல்லா இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் அதுலேயே இப்போ லேட்டஸ்ட் மாடலில் வந்து விண்ட்ஷீல்டில் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் போடுறேன். BS6 நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஆவரேஜ் காட்டுது. அது பாட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. 40 50 20. நம்பாதீங்க தலைவனை, நம்பாதீங்க. டோன்ட் பிலீவ் தி ஆவரேஜ் கன்செப்ஷன். KTM நம்பாதீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன் மக்களே.
அண்ட் ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் 820 இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஸோ நான் எதையும் மனப்பாடம் பண்ணல மக்களே, சும்மா அப்படி ஜாலியாக ஓட்டி பார்க்குறோம், ஒரு ஃபீல் பண்ணுறேன் இந்த பவர் எப்படி இருக்குது, என்ன ஏது, ரைடிங் பொசிஷன் எல்லாம் பக்காவாக இருக்கான்ட்டு. வண்டியோட கிளஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கேடிஎம் என் வண்டியில் என்ன கிளஸ்டர் இருக்கோ சேம் கிளஸ்டர் தான். அதே மாதிரி 2 ட்ரிப்பு காட்டும், 2 ட்ரிப்புக்கான ஆவரேஜ் ஸ்பீட் காட்டும், அண்ட் அதோட மைலேஜ் காட்டும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து என்னது நார்மலாக இது ஃபியூல் கன்சப்ஷன் காட்டும், ஆவரேஜ் மைலேஜ் காட்டும். அவ்வளோதான் மக்களே. இன்னும் லெஃப்ட் அவுட் ஃபியூல் எவ்வளோ ஓடலான்னு காட்டும், ஃபியூல் ரேஞ்ச் காட்டும் மக்களே. டேட்டெல்லாம் காட்டாது, டைம் காட்டும். அண்ட் கியர் ரேஷியோ காட்டும், இதில் இந்தந்த கியரில் இருக்குன்னு காட்டும். ஆர்பிஎம் ஷிஃப்ட் லைட் எல்லாமே அதே மாதிரி தான். என் வண்டியில் இதை பார்த்தா தான் வந்து அஸ்கர் நான் வந்து டைப் போட்டாங்க. இதுலேருந்து தான் ரெடி பண்ணாங்க அஸ்கர். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். KTM இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. விட்பிலன் 401 அண்ட் ஸ்கார்பியன் 401 வந்து இதே 373cc இன்ஜின் தான், லிக்விட் இன்ஜின் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்டட். அண்ட் அந்த ஒரு லைட்டாக அப்படி ஒரு டேக் கிடைக்கும்போது சூப்பராக இருக்கும். வின் பிளாஸ்ட் எல்லாம் அவ்வளோவா இல்லை, பைசா இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல், ஒரு ஷார்ப் ஃபினிஷ் இருக்கனால வின் பிளாஸ்ட் இல்லை மக்களே. ஜாலியாக இருக்குது. வைப்ரேஷன் இல்லை மக்களே. இதுக்கு எக்ஸாஸ்ட் போட்டோன்னு எப்படி சவுண்டு வரும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் மேக்ஸிமம் 390 கேட்டிருக்கேன். RC390 எக்ஸாஸ்ட் போட்டு நான் கேட்டதில் பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஏதாச்சும் போடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சவுண்ட் எக்ஸாஸ்ட் வீடியோவும் போட்டு விட்றோம் மக்களே. எல்லா பைக்கோட எக்ஸாஸ்ட் வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, ஏதாச்சும் பைக்கோட ரிவ்யூ சொன்னாலும் கேளுங்க. இந்த RC390 BS6 வெர்ஷன் ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் BS4 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து BS6 இருக்கிறது தான். ஏன்னா KTM பொறுத்த வரைக்கும் மாறாது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம். அண்ட் இந்த ரோடை பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா மார்னிங் டைம் நம்ம போயிட்டுருக்குது, செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்ம ஓட்டுறதுக்கு ஜாலியாக இருக்கும். க்ரோஸ் பண்ணுறதுக்கு ட்ராஃபிக்காக இருந்தால் தான் நம்ம குனிஞ்சிக்கிட்டு ஓட்டணும், நிறுத்தி போகணும். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இரிட்டேட் ஆகும். அண்ட் இப்போ ஆகாது, ஏன்னா ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு, நல்லா இருக்குது ரோடு, நீட்டாக 2 ways ரோடு தான். பட் அங்கங்கே பேட்சாக இருக்குது. நடுவில் அந்த ரோடெல்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க மக்களே. இன்றைக்குமே சொல்கிற மாதிரி தான், சேஃப்டி கேர்ஸை ஓட்டுங்க. அண்டு டிராஃபிக் ரூல்ஸை மதித்து ஓட்டுங்க. கரெக்டாக போங்க, கேப் இருக்கிற இடத்துல ஓட்டுங்க. ஸ்பீடு போகணுன்னு நினைக்கிறீங்க, டாப் ஸ்பீடு வந்து கியர்ஸோட ஸ்ட்ரெச் ஓட்டி பாருங்கள். பட் அதே சமயத்தில் ஓவர் ரிஸ்க் எடுத்து ஓட்டாதீங்க மக்களே. அண்ட் அந்த லெஃப்டில் வந்து நம்மளே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன் இவ்வளோ வீடாக பார்க்காதுன்னு தெரியல, கேமரா இருக்கனாலே என்னன்னு தெரியல மக்களே. ஸோ விடுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. அண்டு சும்மா அப்படியே ஒரு அழுத்தி பார்ப்போமா, சும்மா நார்மலாக தான் சொல்கிறேன்ல மக்களே. ஒரு 120க்கு மேலே ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். 390 ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். 390 இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே, அப்போ யோசிச்சு பாருங்க. இதுக்கு அடுத்த மாடல்லாம் வந்து 490 வரப்போகுது. அண்ட் டியூக் 790 நம்ம பிரதர் வச்சுருக்காது, அதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. அதுதான் இந்த KTM வந்து அப்படியே இந்த பவர் காட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோல் வந்துட்டோம், அப்படியே அங்கே நிறுத்திட்டு பைக் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஸோ வந்து அவர் வருவார் நினைக்கிறேன் பின்னாடி. நல்லா இருக்குது, ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஹார்ஸ் உணர முடியுது. பயங்கரமான குட் பர்ஃபார்மன்ஸோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இது பெட்ரோல் அடிக்கணும், சிசி அதிகமாக மைலேஜ் கம்மியாகும். ஸோ பெட்ரோல் அதிகமாக தான் அடிக்கணும். நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த வண்டியோட பவரை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி நான் என் வண்டிக்கே 25 தான் தர வைக்கிறேன், அது RPM லாக் பண்ணி. சியாஸ் இப்போ இல்லை யாருக்கு நம்ம தெரிஞ்சவங்க சியாஸ் மட்டும். சரி மக்களே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட்ஸுக்கு ஸ்டே டியூன், நோட்டிஃபிகேஷன் இதோட ஆல் அப் போட்டுவாங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூஸ், வ்ளாக்ஸ், ஃபன் வ்ளாக்ஸ், மோட்டோ வ்ளாக்ஸ் எல்லாமே வரும். அன்பாக்சிங் எல்லாமே இனிமேல் ஃபுல்ஃபில்டு ஃபுட் ரிவ்யூஸும் கூட சீக்கிரம் வரும் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அலர்ட் ஆகுங்க. பாய்.